உறவுகளே, அற்றார் அழிப்பசை தீர்த்தல் நிகழ்வு தொடர்பாக தாயகத்து கவிஞர் வெற்றி துஷ்யந்தன் அவர்கள் உங்களோடு. சைவத்தமிழ் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடாத்தும் அற்றார் அழிப்பசை தீர்த்தல் தாயக இசைச் சங்கமும் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும். அற்றாறு அழிப்பசை தீர்த்தல் அருள்மிகு சிவன் கோவில் சைவத்தமிழ் சங்கம் அன்பே சிவம் அறக்கட்டளையின் அர்ப்பணிக்காக வருடாவருடம் நடாத்தும் அற்றாறு அழிப்பசை தீர்த்தல் எதிர்வரும் 26/4/2026 சென்ற ஆண்டு நடைபெற்ற அதே சிலீரன் மண்டபத்தில் இந்த ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெற ஏற்பாடாகியிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட உணவுகளை சமைத்து அதனுடைய விற்பனையும் கண்காட்சியும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றார்கள் சைவத்தமிழ் சங்கத்தினர். அற்றாறு அழிப்பசை தீர்த்தல் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். நான் கவிஞர் வெற்றி துஷ்யந்தன். அருள்மிகு சிவன் கோயில் சைவத்தமிழ் சங்கம் அன்பே சிவம் அமைப்பு வருடா வருடம் நிகழ்த்தி வருகின்ற அற்றார் அழிப்பசை தீர்த்தல் நிகழ்வு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். வருடா வருடம் மிகச் சிறப்பாக இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வு. போருக்கு பின்னைய சூழலிலே இன்றைக்கு 15 ஆண்டுகளை கடந்து எங்களுடைய அன்பே சிவம் அமைப்பு தாயகத்திலே ஆற்றி வருகின்ற பணிகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தாயக மக்களினுடைய துயர் துடைப்பதற்காக களத்திலும் புலத்திலும் நிலத்திலும் ஒரே நேரத்திலே பணியாற்றி வருகின்ற அன்பே சிவம் அமைப்பு மக்களுக்கு உதவுகின்ற முகமாக சூரிஷ் மாநகரத்திலே ஆண்டுதோறும் நடத்துகின்ற இந்த அற்றார் அழிப்பசை தீர்த்தல் நிகழ்வு எதிர்வரும் சித்திரை மாதம் 26ஆம் தேதி சூரிஷ் மாநகரிலே, அதாவது வளமையாக இடம்பெறுகின்ற மண்டபத்திலே இடம்பெற காத்திருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த நிகழ்வு ஒரு மாபெரும் நிகழ்வாக இருக்கின்றது. இந்த நிகழ்விலே கலை நிகழ்வுகள், உணவு கண்காட்சிகள் என்று தாயகத்திலே நிற்கக்கூடிய ஒரு மக்களுக்கு எப்படியான உணர்வு நிலைகளை வழங்க முடியுமோ அப்படியான உணர்வை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு இது. இங்கே இடம்பெறுகின்ற கண்காட்சிகள், அதாவது உணவு கண்காட்சிகள் வெறும் உணவு கண்காட்சி அல்ல, அது எங்களுடைய உணர்வு கண்காட்சி. அப்படியான ஒரு நிகழ்ச்சி, மிகச் சிறப்பான நிகழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த அற்றார் அழிப்பசை தீர்த்தல் நிகழ்ச்சி தான் எங்களை தாயக கவிஞர்கள் 7 தாயகத்திலிருந்து புலம்பெயர் நாட்டுக்கு அழைத்து வந்து நிகழ்ச்சிக்காக எங்களை அழைத்து வந்த அந்த மாபெரும் நிகழ்ச்சி தான் இம்முறையும் இடம்பெற இருக்கின்றது. நான் இந்த நிகழ்ச்சியிலே இருதரம் கலந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே மிகச் சிறப்பான ஒரு உணர்வு நிலையை சித்தரிக்கக்கூடிய தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி வெறும் ஒரு பார்வையாளராக கலந்து கொள்கின்றோம் என்பதை தாண்டியும் இது ஒவ்வொருவரும் எங்கள் மண் மீதுடைய பங்காளர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகவே இந்த அற்றார் அழிப்பசை தீர்த்தல் நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் கலந்து சிறப்பித்து எங்களுடைய மக்களுக்கு உதவிகளை ஆற்றுகின்ற இந்த நிகழ்வுக்கு கரம் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை விடுத்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற எல்லாம் வெல்ல எங்களுடைய சுந்தர சிவனையும் எங்களுடைய ஆத்மார்த்த தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி துஷ்யந்தா, உன் சகுந்தலை கவிதையை சபைக்கு நீ இனம் காட்டு. பாலகணபதியானின் பாதக்கமலம் பணிந்து உலகாளும் முதுமொழியாய் உணர்வெல்லாம் நிரம்பி வழிந்தோடும் உயிரான எங்கள் செந்தேன்மொழியாம் தமிழன்னையின் பாதக்கமலங்களை பணிந்து சிந்தையெங்கும் நிறைந்து எந்தையையும் இந்த மண்ணில் சந்தமோடு கவிபாட வரம் தந்த அந்த சுந்தர சிவனாம் சூரிச்சின் முதல்வனை நெஞ்சுக்கூட்டில் பொதிந்து கவியரங்கம் ஒன்றிற்காய் பறந்து கடந்து வந்து பல்லாயிரம் தூரங்கள் கடந்து இன்று இந்த மண்ணில் கவிபாடும் முதற் கவியரங்க அணி என்பதில் எங்களுக்கு நெஞ்சு நிமிர்ந்த பெருமை. இன்று உலகெல்லாம் விரிந்து உதவிகள் சொரிந்து உறவுகளை புரிந்து உணர்வுகளை தெரிந்து ஊரெல்லாம் செறிந்து உற்ற பணியை அற்றார் அழிப்பசை தீர்த்தல் எனும் நாமம் கொண்டு வெள்ளி விழா கனவா நினைவா என புரியாது காலம் தந்த பெருங்கொடையென காலத்தை மாத்திரம் வியப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. நினைத்து பார்க்க முடியா வாய்ப்பதனை கவிப்பயணத்தின் வழியே தந்து நெஞ்சுருகச் செய்து இந்த குளிர் வெளியில் ஊர் மொழியில் கவிபாட வரம் தந்துதவிய அத்தனை உன்னதங்களிற்கும் உரிமை சேர் நன்றி, வணக்கம்.
அழகானதொரு கவியரங்க பயணத்திற்கு ஆணிவேராயமை இணைத்த சைவத் தமிழ்ச் சங்கத்தையும் பெருமதிப்பு சேர் ராதா அண்ணனையும் சிம்பிளாக நிலத்திலும் அன்று புலத்தின் தொலைக்காட்சி கூடாக எமை பெறவச் செய்த பாபு அண்ணனுக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு கவியரங்க களம். தளங்கள் வேறு களங்களும் வேறு. களமாற்றம் தந்த தளமாற்றத்தில் அடிபட்டு போனவர் பலர், அடித்து கொண்டவர் சிலர். தடம்மாறா தளத்தில் தனித்துவமாய் நிலத்தில் தாயக கலைஞர்கள் என்னும் தனித்துவ அடைமொழியில் அரிதாரமில்லா எழுகவிகளாய் இன்றுங்கள் முன்னாங்கள். நிலமும் புலமும் விரும்புகின்ற ஒற்றை குரல், நிஜமும் நினைவும் சேருகின்ற நிதர்சன பெயர், நிலைமையையும் புலமையையும் சரி செய்யக்கூடிய தனித்துவ ஆளுமை, தமிழுக்கு கிடைத்த அரும் பொக்கிஷம் ஈழத்தமிழ் தந்த கவியண்ணன் கு வீரா என்னும் ஒற்றை தலைக்கவிக்கு வணக்கம். வருந்தினால் வாராது மகிழ்ச்சி, திருந்தினால் திருப்பள்ளி எழுச்சி. களச்சூழலுக்கான காத்திரமான தலைப்பில் கவி பாடக் கூடியிருக்கிறோம். இங்கு வந்தவரெல்லாம் வானத்தையும் பூமியையும், நின்றவரெல்லாம் குளிரையும் மலையையும் பாடி பாடியே இன்றளவும் நின்றிருக்க, நிலத்தின் வலிகள் என்னும் பெரும் துயரை இங்கும், புலத்தின் உங்கள் பாடுகளை அங்கும் பாடி பதிய வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்காயும் ஆகி போனதென்று. வருந்திக் கொண்டு வாழ்வை நகர்த்துதல் ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல. ஆனால் திருந்திக் கொண்டு வாழ நிரம்ப இடமுண்டு. தன்னைத்தானே வருந்திக் கொண்டு திருந்த இடமின்றியும் திருத்த வழியின்றியும் வருந்தி வருந்தி வாழ்விளக்கும் ஒரு இனத்தின் பல்லாயிரம் எச்சங்களில் ஒரு துகளென நாம் இன்று உங்கள் முன்னே.